இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தேங்காய் சட்னி எப்படி அரைக்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுவும் டேஸ்ட்டாக. நான் இன்றைக்கி ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன், ஒரு 4-5 பத்தை. தேங்காய் சட்னிக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம உடச்சக்கல்ல கம்மியாக சேர்க்கணும், தேங்காய் நிறைய சேர்க்கணும். அதே சமயம் டேஸ்ட்டாக இருக்குது. காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சின்ன பசங்களுக்கு. அந்த காரத்தை குறைக்கிறதுக்காக நான் 2 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன், 2 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். அதோட கொஞ்சமாக உடச்சக்கல்ல சேர்த்துக்கிறேங்க. அதோட கொஞ்சம் உப்பு போட்டு அதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியான பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிறேன். மிக்ஸி சூடாகாத மாதிரி கொஞ்சம் விட்டு விட்டு அரைச்சிடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம முக்கியமாக ஒரு பொருள் சேர்க்கணுங்க தேங்காய் சட்னிக்கு, அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பெருங்காயத்தூள். அதை நம்ம எண்ணெய் சூடாக இருக்கும் போதே சேர்க்கக்கூடாது. கண்டிப்பாக அந்த எண்ணெய் ஆறின பிறகு அடுப்பை அணைச்சிட்டு ஆறின பிறகு பெருங்காயத்தூள் சேர்க்கணும். இந்த பெருங்காயத்தூள் தாங்க தேங்காய் சட்னியோட வாசனையும் டேஸ்ட்டையுமே கொடுக்கறது. அதேனால் நீங்களும் இதே மாதிரி ஒரு நாள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த தேங்காய் சட்னி ரொம்ப சூப்பராக வருங்க. கண்டிப்பாக முந்திரி பருப்பு சேர்த்தாரிங்க. குழந்தைங்களும் தேங்காய் சட்னி அந்த காரம் இல்லாமல் ரொம்ப நல்லாவே சாப்பிடுவாங்க. தேங்க்யூ. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.